நான் இயேசுவை பற்றி பேசலை, ஒரு மதத்தை பற்றி பேசலை, மொத்தத்தில் நீங்கள் கடவுளை நம்புறீங்க. அதான் நம்பிக்கை. ஒரு நிமிஷம் தான் நீங்களும் கவனிக்கணும். சரி, நம்ம இந்த உலகத்தில் யாருக்கும் தானாய் வர முடியாது, கடவுள் உண்டாக்குனத்தான் வர முடியும். அது நம்பித்தாங்க கடவுள். அப்போது இந்த இந்த வகுப்பில் அடிப்படையில் நான் பேசுகிறேன். மிஸ்டர் கண்ணன், நீங்கள் இந்த உலகத்தில் தானாய் வரல, ஒரு கடவுள் உண்டாக்கி வந்தார். அது நீங்கள் எந்த கடவுளாக இருக்கட்டும், ஒரு கடவுள் உண்டாக்கி வந்தார் அல்லவா? இனி இந்த அடிப்படையில் நான் சில விஷயங்கள் பேசுகிறேன். ரொம்ப சுருக்க சில விஷயங்கள், ரொம்ப ஷார்ட்டாக. நம்பர் 1, 2, 3, 4 இவ்வளோ பேசுகிறேன். இதுக்கு 5 minutes 20 minutes எனக்கு தேவைப்படும். மிஸ்டர் கண்ணன், உங்களை கடவுள் உண்டாக்கின போது உங்களை உயிரோட உண்டாக்கி இருப்பாரா, உயிரில்லாமல் உண்டாக்கி இருப்பாரா? அது எங்க நான் எப்படி சொல்ல முடியும்? அதான் எப்படி சொல்ல முடியும்? இப்போ நீங்கள் கூட சரி, நீங்கள் வந்து உயிரோட வருவீங்களா வரமாட்டீங்களா சொல்கிறது உங்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? உயிரோட அதெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. நீங்கள் உலகத்தில் பிறந்தவங்க உயிரோட அல்லவா பிறந்தோம்? உயிரோட தான் நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் எப்படி உயிரோட வந்தீங்க, எப்படி பிறந்தீங்க அப்படின்றீங்களே. அது அர்த்தம் செத்து பிறந்தீங்களா இல்லை பொழைச்சி பிறந்தீங்களா? உயிரோட வந்தீங்க. அப்போ ஆண்டவர் உங்களை உண்டாக்குன போது உயிரோட உண்டாக்குனாரு. அப்போ அதுல இருந்து ஒரு கேள்வி வருது, என்ன உயிரோட உண்டாக்குன ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர். உயிருள்ள ஒரு கடவுளுக்கு தான் மனுஷனை உயிரோட உண்டாக்க முடியும். உயிருள்ள கடவுளுக்கு தான் பிராணிகளையும் மிருகங்களையும் உயிரோட உண்டாக்க முடியும். உயிருள்ள கடவுளுக்கு மட்டும்தான் செடிகளை உயிரோட உண்டாக்க முடியும். உயிரில்லாத கடவுளுக்கு ஒரு உயிரை உண்டாக்க முடியாது. உயிரை உண்டாக்கணும் என்றால் கண்ணனாகி என்னை உயிரோட இந்த பூமியில் அனுப்பணும் என்றால் அந்த கடவுள் உயிர் உள்ளவர், நம்பத்தக்கதுதான். போதும். நம்பர் 2. அப்போ நான் அதை விட ரொம்ப ஷார்ட்டாக போகிறேன். நெகட்டிவ் சைடு போகிறதில்ல, அப்போ மிஷன் கோபம் வரும், வேண்டாம். நம்பர் 2, மிஸ்டர் கண்ணன், உங்களை ஆண்டவர் உண்டாக்குன போது அறிவோட உண்டாக்கி இருப்பாரா, அறிவில்லாத ஒரு பொருளாக உண்டாக்கி இருப்பாரா? இது யாருனாலும் பதில் சொல்ல அறிவோட தான் உண்டாக்கி இல்லை, யாரும் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து அவன் வளர்ற மேல தான் அது புத்திசாலியா முட்டாளன்னு சொல்லுவாங்க. இல்ல இருக்கிற புத்தி தான் வளரும். இருக்கிற அறிவு தான் வளரும். அறிவோட உண்டாக்குனதான் அறிவு வளரும். ஸோ நீங்க சொன்னது கரெக்ட். மனுஷனை கடவுள் அறிவோட உண்டாக்கினார். மனுஷனை அறிவோட உண்டாக்கின கடவுள் அறிவுள்ள கடவுள். பாருங்க, உயிரோட உண்டாக்கின கடவுள் உயிருள்ள கடவுள், அறிவோட உண்டாக்கின கடவுள் அறிவுள்ள கடவுள். நம்பர் 3, என்னையோ உங்களையோ ஆண்டவர் உண்டாக்கின போது சிந்திக்க திராணி உள்ளவனாக உண்டாக்கியிருப்பாரா, அதை சிந்திக்க திராணி இல்லாத ஒரு பொருள், ஒரு மரக்கட்டை, ஒரு இரும்பு துண்டு அப்படி உண்டாக்கியிருப்பாரா? சிந்திக்க திராணி உள்ளவராகத்தான். எஸ், சிந்திக்க திராணி இருக்கிறாங்க, இப்படியே இருக்காங்க. அப்படி இல்லை, இப்படி இல்லை. சிந்திக்க திராணில யாரு? ஹேண்டிகேப்ட் சிந்திக்கிறாங்களே, அதுலயும் மோசமானவங்க இருக்கிறாங்க. பாருங்க, சிந்தனை குழப்பம் உண்டாகிறது வேற, சிந்திக்காம இல்லை. எல்லாரும் சிந்திக்கிறாங்க, ஆனா அதுல ஜாஸ்தி கம்மி இருக்கும். 2, இந்த சிந்தனையில் குழப்பம் உள்ளவங்க இருக்கும், மென்டல் பேஷண்ட் ஆகி மாறும். ஓவரா சிந்திக்கிறதால மென்டல் ஆகும், ஆனால் சிந்திக்கிறாங்க. அப்போ என்னை சிந்திக்க திராணி உள்ளவனாக உண்டாக்குன ஆண்டவர் சிந்திக்கிற ஆண்டவர். அப்போ ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர். ஆகையால் உயிரில்லாதது எதுவும் ஆண்டவர் அல்ல. அறிவுள்ளவர், என்ன அறிவோட உண்டாக்குன ஆண்டவர் அறிவுள்ளவர். ஆகையில் அறிவில்லாதது எதுவும் ஆண்டவர் அல்ல.
மூணு. என்னை சிந்திக்க திராணி உள்ளவனாக உண்டாக்குன ஆண்டவர் சிந்திக்கிற ஆண்டவர். சிந்திக்க திராணி இல்லாட்டனா அது ஆண்டவர் அல்ல. நம்பர் 4 ஷார்ட்டாக முடிக்கிறேன். கண்ணனாக்கி உங்களை ஆண்டவர் உண்டாக்குன போது மற்றுள்ளவர்களை பற்றி ஓகே மற்றுள்ளவர்களை பற்றி கரிசனை உள்ளவனாக உண்டாக்கி இருப்பாரா, கரிசனை இல்லாதவனாக உண்டாக்கி இருப்பாரா? கரிசனை உள்ளவனாகத்தான். ஏனென்றால் சப்போஸ் இவர் ஒரு வாலிபர், திருமணம் ஒன்றும் ஆகலை அல்லது திருமணம் ஆச்சுன்னு வச்சு, இவரோட கூட படித்த ஒரு பையன் இவருக்கு ஃபோன் பண்ணுறான். ஏய் பென்சன், ஏய் நம்ம இன்னார் இல்லையாடா 10ஆம் கிளாஸில் வேணாம், அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுடா, தலைவோட்டியெல்லாம் பிளந்து போச்சு, ஆட்டோவில் கொண்டு போயிருக்கிறாங்க, சீக்கிரம் வாங்கடா. கேட்ட உடனே தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லி ஒரே காபரா. வீட்டில் தாய்கிட்ட சாப்பாட்டுக்கு அந்த காசு எடுத்துட்டு ஓடுறான். சும்மா ஓடுறதில்லை, அவனுக்கு பிளட்டு கொடுக்கணும். ஆகையால் அவனோட பிளட்டு குரூப் எதுன்னு எனக்கு தெரியாது, ஒரு 10-15 பேரை கொண்டு போகணும். எந்த குரூப்போ அந்த குரூப்புக்கு ஒரு 2-4 பேராவது வேணும். அப்போ பிளட்டு கொடுத்தவனை எப்படியாவது காப்பாற்றணும். எனக்கு சாப்பாடு இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, என்னோட நண்பனோட உயிர் காப்பாற்றணும். என்னோட பிள்ளைக்கு பட்டினி ஆனாலும் பரவாயில்ல, என்னோட நண்பனோட உயிர் காப்பாற்றணும். என்னோட மனைவியின் அந்த கெட்டுத்தாலி வித்தாலும் பரவாயில்ல, நண்பர் உயிரை காப்பாற்று, என்னோட நண்பரோட உயிர் காப்பாற்றும். அவன் கன்சர்ன் அக்கறை. இந்த அக்கறை உள்ளவனாக ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினதினாலே கடவுள் எவ்வளவு அக்கறை உள்ளவர் தெரியுமா? தான் உண்டாக்கின எல்லாரை பற்றி கடவுளுக்கு அக்கறை உண்டு. நாம் அறியாமல் இருக்கிறோம், அவருக்கு அக்கறை உண்டு. ஆனால் நாம் இன்றைக்கு நினைக்கிற அக்கறை எல்லாம் இந்த உலகத்துக்கு சம்பந்தமான அக்கறை. இவைகளுக்காக கடவுள் அக்கறைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நான் என்னுடைய பேரு ஏதோ ஒரு பேர், என்னோட தாயின் கர்ப்பத்திலிருந்து பிறந்த உடனே காற்று இல்லாமல் மூச்சு திணறி சாக போனதுனால எங்கள் அம்மா அழுதாங்க, ஆண்டவரே காற்று உண்டாக்கி என் பிள்ளை சாக போகுது. அப்படி சொல்லி காற்று உண்டாக்கலை, அதுக்கு முந்தி காற்று உண்டாக்கி வச்சாரு. இவன் பிறப்பான், இவனுக்கு காற்று வேணும், அந்த கடவுளுக்கு முதல்ல தெரியும், அவர் காற்று உண்டாக்கி வச்சார். பிறந்த போது ரத்தத்தில் குழம்பு இருந்துச்சு. இந்த பிள்ளைய கழுவி சுத்தம் பண்ணால் தண்ணி வேணும், ஆண்டவரே தண்ணி இல்லையே, நீ தண்ணியை உண்டாக்குன்னு சொல்லி என்னோட அம்மா கெஞ்சினதுனால தண்ணி உண்டாக்கலை. அதுக்கு முந்தி தண்ணி இருந்துச்சு. மனுஷனை உண்டாக்குவதற்கு முந்தி தண்ணியை உண்டாக்கினார், மனுஷனை உண்டாக்குவதற்கு முந்தி காற்றை உண்டாக்கினார். இந்த குழந்தை குளிப்பாட்டி ரொம்ப குளிப்பாட்டி துணியில சுற்றி தாயின் கையில் கொடுக்குது. அது பசினால அந்த பசியாத்த என்னோட தாயின் மார்பில் பால் மிச்சாரு. இந்த குழந்தை கொஞ்சம் வரும்போது தாயினோட பால் பத்துறதில்ல, மாட்டுப்பால். கொஞ்ச நாள் ஆகும் சிர்லாக்ஸ். திரும்ப கொஞ்சம் கூட ஆகும்போது இட்லி பிசைஞ்சு கொடுக்குறாங்க. திரும்ப நல்ல நைஸு சாப்பாடில் முட்டையின் வெள்ளை பிசைஞ்சு கொடுக்குறாங்க. அப்படி பாருங்க, காற்று, தண்ணி, பால், தானியம், பழங்கள், காய்கறிகள், ஃப்ரூட்ஸு எல்லாம் உண்டாக்குனாரு. சப்போஸ் நான் ஒரு பொம்பளை இருந்தேன்னா திருமணத்துக்கு முந்தி கொஞ்சம் நகை தேவை. பூமியில் நகை வச்சார். நகை இல்லை, இந்த தங்கம் வெள்ளி போன்றவர்களை வச்சு தான் உண்டாக்குனார். துணி தேவை, அதுக்குன்னு காட்டன் பிளான்ட்டை உண்டாக்கி வச்சார். அறிவும் கொடுத்தாரு. அந்த காட்டன் பிளான்ட்டை நூலாக்கி அதை துணியாக்கி கொடுத்துக்கோ. அப்போ நான் இன்னும் ஒரு கேள்வி கேட்குறேன். இனி எனக்காக சொசிக்க காற்றை பற்றி ஆண்டவர் கவலைப்படணுமா?
தண்ணியை பற்றி கவலைப்படணுமா? வேண்டாம். உடுக்க துணிக்காக கவலைப்படணுமா? அதை ஆல்ரெடி அவர் உண்டாக்கி வச்சார். சாப்பாட்டுக்காக கவலைப்படணுமா? அரிசி, கோதுமை, ராகி, கம்பு, கொள்ளு எல்லாம் தானியங்கள் உண்டு. பூண்டுகள், இந்த கீரை பொருட்கள், திரும்ப குழம்பு செய்ய பருப்பு, பயறு, அப்படிப்பட்ட பல்சஸ், திரும்ப காய்கறிகள், ஃப்ரூட்ஸு எல்லாம், முட்டை, மீன், கறி எல்லாம் அது வச்சு இன்னும் சாப்பாட்டுக்காக கவலைப்பட்டேன். ஐயோ என்னுடைய புள்ள 10-20 வயசாச்சு, நகை இல்லையே என்று சொல்லி, ஐயோ இவளுக்கு நகை இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் தங்கத்தை உண்டாக்க வேண்டிய அவசியம், தங்கம் உண்டாக்கி வச்சாரு. இப்படி இனி என்னுடைய பிள்ளைக்கு ஒரு பையனை வேணும். நான் கேட்ட பிற்பாடு பையனை உண்டாக்க போகிறதில்லை. அட்லீஸ்ட் என்னுடைய பிள்ளை பிறகு 5 வருஷத்துக்கு முந்தி ஒரு பையனை ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். அப்போ என்னெல்லாம் தேவையோ அவைகளெல்லாம் உண்டாக்கினார். இவைகளை பற்றி ஆண்டவர் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவைகளை பற்றி இதெல்லாம் பூமிக்குரிய விஷயம். இதை பற்றி ஆண்டவர் அக்கறைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவருக்கு நம்மை பற்றி உள்ள அக்கறை என்ன தெரியுமா? பாருங்க, என்னை அக்கறையோட உண்டாக்குன ஆண்டவர் அக்கறைப்படுகிறார். கன்சர்ன் என்னை பற்றி உள்ள அவருடைய கன்சர்ன், நான் இந்த பூமியில் 60 வருஷமோ 70 வருஷமோ 80 வருஷமோ அல்லது இந்த அம்மா போல ஒரு 90 வருஷமோ இருக்க போகிறோம். இருந்த பிற்பாடு செத்து ஆகணும். செத்த பிற்பாடு என்னோட உயிர் நரகத்தில் போகுமோ, அதை பற்றி அவருக்கு கவலை. அவர் கர்சனை பூமிக்குரிய விஷயத்தை பற்றி அல்ல, என்னோட ஜீவன் நஷ்டப்படுமோ என்பது கவலை. அது கண்ணனுடைய ஜீவன் நஷ்டப்படுமோ என்று அவருக்கு கவலை. கண்ணனுடைய தாயாருடைய ஜீவன் நஷ்டப்படுமோ என்று அவருக்கு கவலை. கண்ணனுடைய மனைவியின் ஜீவன் நஷ்டப்படுமோ என்று அவருக்கு கவலை. கண்ணன் பெற்ற பிள்ளைங்க ஜீவன் நஷ்டப்படுமோ என்று அவருக்கு கவலை. கண்ணனுடைய சகோதரியின் புருஷன் அவனுடைய ஜீவன் நரகத்துக்கு போகுமோ என்று கவலை. கண்ணனுடைய பிள்ளைங்க ஊர் நஷ்டப்படுமோ என்று கவலை. எல்லாரும் இந்த நானும் நரகத்தில் போகுமோ என்று கவலை. இவர் நரகத்தில் போகுமோ என்று கவலை. என்னுடைய மனைவி நரகத்தில் போகுமோ என்று கவலை. என்னுடைய பிள்ளைங்க நரகத்தில் போகுமோ என்று கவலை. எல்லாரை பற்றியும் ஆண்டவர் அக்கறைப்படுகிறார். பூமிக்குரிய விஷயத்தை பற்றி அல்ல, நரகத்தில் போகுமோ என்பதன கவலை. உண்மை சொன்னால் என்னை பற்றி ஆண்டவரோட கவலை ஒரு பெரிய புண்ணாய் மாறி செய்ய. உண்மையில வேதனை வேதனை வேதனை. ஆனால் என்னை பற்றி அவர் அக்கறைப்படுறார் என்று எனக்கு தெரியாது. அவர் என்னை பற்றி அக்கறையோடு இருக்கிறார் என்று எனக்கு தெரியாது. என்னை பற்றி கவலையோடு இருக்கிறார் என்று எனக்கு தெரியாது. ஒரு வாட்டி இதே மாதிரி ஒருவர் பிரசங்கம் பண்றார். என்னை பற்றி ஆண்டவர் அக்கறைப்படுகிறார். அவருடைய இதயம் புண்ணாய் மாறிச்சு. வாலிபனே, அன்னைக்கு எனக்கு 19 வயசு. என்னுடைய பேர் சொல்லல, மொத்தத்தில் வாலிபனே, நீ மனம் போன போக்கில போகிறாய். என்னை உண்டாக்குன கடவுளுடைய மனம் எப்படி இருக்குது தெரியுமோ? நீ நரகத்துக்கு நேராக ஓடிட்டு இருக்கிறாய். அவருடைய உள்ளம் துடிக்குது. உன்னை உண்டாக்குன கடவுளுக்கு திரும்பி வா. நீ அவரிடத்தில் மனம் திரும்பினால் அவருடைய இருதயத்தினுடைய புண்ணால் அவர் உன்னை ரட்சிப்பார், மரணத்திலிருந்து விடுவிப்பார். அப்படி விடுவிக்குவதற்காக கடவுள், பரலோகத்தில் இருந்த கடவுள் மனுகுலத்தை எல்லாரையும், என்ன மட்டும் அல்ல, எல்லாரையும், உலகத்தில் பிறந்த எல்லாரையும் ரட்சிக்க அவர் மனுஷனாய் அவதரித்தார். உண்மையாய் அவர் மனுஷனாய் அவதரித்தார். மனுஷனை ரட்சிக்கணும் என்றால் கடவுள் மனுஷ வேஷத்தில் தான் வரணும். வேற எந்த வேஷத்தில் வந்தாலும் ரட்சிக்க முடியாது. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வழக்கம். இது ஒரு நதி. அந்த ரோடு நதி என்று நினைச்சிருங்க.
நதி நிரப்ப தண்ணி நல்ல ஃபாஸ்ட்டாக ஓடுது. ஒரு தாயும் ஒரு குழந்தையும் நதி ஓரத்தில் நடந்து வருது. பிள்ளைய கட்டியாக பிடிச்சிருக்கிறான். ஒரு பலவீன நிமிஷத்தில், அதாவது பிள்ளையின் காலு சரிஞ்சிச்சு, ஏதோ சின்ன கல்ல பிள்ளையின் காலு சரிஞ்சிச்சு. பலவீன நிமிஷம் தாயினுடைய பிடியும் விட்டுச்சு. பிள்ளை கீழே விழுந்துச்சு தண்ணிக்குள்ள. ஃபாஸ்ட்டாக தண்ணி விடுது. காப்பாத்துங்க 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 என்று சொல்லி அந்த தாய் ஆடுறான். இப்போ எல்லாரும் ஓடி வராங்க. என்னம்மா என்னம்மா என்ன ஆடுறான்? என்னோட குளத்தை விழுந்துச்சு. எங்க விழுந்துச்சு? இங்க விழுந்துச்சு. எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. உடனே இவங்க கால்குலேஷன் பண்ணுறான். தண்ணியின் ஸ்பீடு எவ்வளோ சமயம் ஆச்சு. அப்போ நான் இங்கே நெட்டு பட்டா கிடைக்க அங்கே நெட்டு போடணும். ஆனால் பிள்ளை போயிட்டே இருக்குது. இந்த பிள்ளையை காப்பாற்றணும் என்றால் யாராவது ஒருவர் அங்கே போகணும். பிள்ளை இங்கே வராது, குழந்தை இங்கே வராது, அங்கத்தான் போகணும். ஆனால் அங்கே போகிற மனுஷன், காப்பாற்றுற மனுஷனுக்கு 2 தகுதி வேணும். ஒன்று, இறக்க குணம் வேணும். இறக்க குணம் இல்லாதவன் யாரு பெற்ற பிள்ளை எனக்கு என்ன இஸ்லாம் போயிடுவான். இறக்கமுள்ளான், ஐயோ யாரு பெற்ற பிள்ளை ஒரு பிள்ளை அதை பாதுகாத்தாங்கன்னு சொல்லி அவன் தான் போவான். எனக்கு இறக்க குணம் உண்டன்னு வச்சுருங்க. இறக்க குணம் இருக்குது, ஆனால் எனக்கு நீச்சல் தெரியாது. நீச்சல் தெரிந்தால் தான் நான் தண்ணியில் விட்டு அந்த குழந்தையை காப்பாற்ற முடியும். ஆனால் ஒரு விஷயம், எனக்கு நீச்சல் தெரியாது. என்னோட கேள்வி, முதலைக்கு நீச்சல் தெரியாதோ? தெரிந்தானே? தெரியும். முதல்ல போய் காப்பாற்றுமோ? முடியாது. இல்லை, காப்பாற்றாது. முதல்ல கிட்ட போன இந்த குழந்தை அல்லது ஒரு ஸ்திரீ அல்லது புருஷன் நம்புமோ? கடவுள் வந்திருக்கிறாங்க நம்புமோ? நம்பாது. கை கொடுக்குமோ? அது காப்பாற்றாது. ஓகே. தண்ணியில் வளர்கிற பாம்பு, தண்ணி பாம்பு, நல்ல நீச்சல் தெரியும். இந்த தண்ணி பாம்பு போய் இந்த குழந்தைய அந்த தாயை காப்பாற்றுமோ? இல்லை. ஆமை நீச்சல் தெரியும், காப்பாற்றுமோ? தவுக்களை நீச்சல் தெரியும், காப்பாற்றுமோ? மீன் நீச்சல் தெரியும், காப்பாற்ற முடியுமோ? முடியாது. அப்படி என்றால் கடவுள் மீன் வேஷத்தில், தவுக்களை வேஷத்தில், பாம்பு வேஷத்தில், இந்த முதல வேஷத்தில் வந்தால் காப்பாற்ற முடியுமா? காப்பாற்ற முடியாது. ஆனால் ஒரு மனுஷன், நீச்சல் தெரிந்த ஒரு மனுஷன் குதித்து நீந்தி அந்த குழந்தைக்கிட்ட போனால் குழந்தை பயந்து ஓடாது, விலகாது, வரும். அப்படி என்றால் மனுஷனை காப்பாற்ற கடவுள் பாம்பின் வேஷத்தில் வந்த முடியுமோ? கருடன் வேஷத்தில் வந்த முடியுமோ? குரங்கின் வேஷத்தில் வந்த முடியுமோ? தவுக்களை வேஷத்தில் வந்த முடியுமோ? பாம்பு வேஷத்தில் வந்த முடியுமோ? முதல வேஷத்தில் வந்த முடியுமோ? முடியாது. அப்போ மனுஷனை காப்பாற்ற அவர் எந்த வேஷத்தில் வரணும்? மனுஷ வேஷத்தில் வர. அப்படி மனுஷனை உண்டாக்குன தேவன், உயிருள்ள தேவன், அறிவுள்ள தேவன், சிந்திக்கிற தேவன். பாருங்க, அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். உயிருள்ள தேவன், அறிவுள்ள தேவன், சிந்திக்கிற தேவன். தம்முடைய அறிவுக்கு தக்கதாக அவர் சிந்தித்து இந்த பாவியை பாதுகாக்க பாவியின் வேஷத்தில் அவருடைய தனி உருவம் எல்லாம் விட்டு மனுஷனை காப்பாற்ற அவர் மனுஷ வேஷத்தில் இந்த பூமியில் வந்தார். அவர் வந்த போது பூமியோட வரலாறு 2ஆய் பிரிக்கப்பட்டது. ஹலோ ப்ளீஸ். அவர் வந்த போது பூமியின் வரலாறு 2ஆய் பிரிக்கப்பட்டது. அதுக்கு முந்தின காலத்தை பிசி, கிறிஸ்துவுக்கு முன் என்று, அதுக்கு பிந்தின காலத்தை ஏடி, கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லப்படும். இன்னைக்கு நம்ம வாட்சி கலண்டர்லாம் சொல்லுது 2025 ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி. என்ன அர்த்தம் தெரியுமா?
கடவுள் மனுஷனாய் பூமியில் வந்து 2024 3 மாதமும் இல்லை 2024 ஆண்டுகளும் 3 மாதமும் 2 நாள் ஆச்சு. அது சரித்திர சம்பவம், அது நடந்த சம்பவம், கெட்டு கதையில. எதற்காக அவர் எல்லாத்தையும் வெறுத்து பரலோகத்தின் செல்வம், பரலோகத்தினுடைய சிங்காசனம், பரலோகத்தினுடைய சந்தோஷம், தேவதூதர்களுடைய ஆராதனை எல்லாம் வெறுத்து விட்டு அவர் மனுஷரூபம் எடுத்து ஏன் இந்த பூமியில் வந்தார்? மனுஷனை காப்பாத்த. பாவத்தின் ஒழுக்கு தண்ணினாலே இழுக்கப்பட்டு போற பாவியை காப்பாற்றும்படி. நீச்சல் தெரிந்த மனுஷன் எப்படி அந்த தண்ணிக்குள்ள குதிக்குமோ அப்படியே பரிசுத்தமுள்ள தேவன் இந்த பாவ உலகத்தில் குதித்தார் அல்லது பாவ உலகத்தில் வந்தார். அவரை பற்றி சொல்ல வார்த்தை, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி. இந்த வார்த்தை கவனிக்க, அவருடைய எல்லாத்தையும் வெறுமையாக்கின. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார், மனுஷனை போலானார். யாரு? தேவன். உண்மையில அவர் யார்? தேவன். ஆனா எந்த உருவத்துல வந்தாரு? மனுஷ உருவத்துல வந்தார். அப்படி வந்ததன் காரணம் மனுஷனை காப்பாற்ற. அவர் பூமியில வந்த போது அவர் தேவன் என்று யாருக்கும் புரிய முடியல. ஆனா சிலவங்களுக்கு தெரியும். அதுக்கும் வேணுமென்றால் ஒரு எக்ஸாம்பிள் வளர்க்குறேன். இங்கெல்லாம் தமிழ் மக்கள் யாராலும் இருக்கிறாங்க இல்லையா? தமிழ் மக்களுடைய பெரிய பண்டிகை ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வருது. என்ன பண்டிகை அது? பொங்கல். பொங்கல் பண்டிகை. பொங்கல் பண்டிகைக்கு இந்த இடத்துல பெரிய எல்லாரும் சேர்ந்து பந்தெல்லாம் போட்டு ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்க. ப்ரோக்ராமோட லாஸ்ட்டில் ட்ராமா. அந்த ட்ராமாவில் நான் ஒரு ஆக்டர், நானும் தமிழ். ஓகே, வீரபாண்டிய கட்டபொம்மனாக நான் நடிக்கிறேன். இந்த கருப்பன் வீரபாண்டிய கட்ட பொம்மனாக ஸ்டேஜில் வரான். அப்போ இந்த கருப்பு இருக்குமா? இருக்காது. அப்போ என்னோடய முகத்தில் எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். என்னோட சத்தமும் இதே மாதிரியே இருக்கும். வீரபாண்டியனோட சத்தம் வரும். நான் ஸ்டேஜில் இருந்து வீரபாண்டிய கட்டபொம்மனாக நடிக்கிறோம். எல்லாரும் என்ன வீரபாண்டிய கட்டபொம்மனாகத்தான் பார்க்குறோம். இவர் என்ன பேசுகிறேன்? ஆனால் என்னோட பையன் நிறைய ஃப்ரெண்டில் இருக்கிறான். அவன் மட்டும் இல்லை, வேற பிள்ளைங்களும் ஃப்ரெண்டில் இருக்கிறான். ஒரு பையன் என்னோட பையனை என்னமோ கிள்ளவோ அடிக்கவோ என்ன செஞ்சான். உடனே அந்த பையன் என்னோட மகன், அப்பா அப்பா இவன் என்ன கிள்ளுனா என்று என்ன கூப்பிடுறான். நான் எல்லாருக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மன். ஆனால் யாருன்னு யாருக்குமே தெரியாது. என் பையனுக்கு தெரியும். அப்பா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் மனுஷ உருவத்தில் வந்த இயேசு யாருன்னு. இந்த இடத்தில் டிராமா நடிக்குவதற்காக நான் வீரபாண்டிய கட்டபொம்மனானே. அப்போது என்னோட சொருவம் மாறிச்சு, என்னோட குரல் மாறிச்சு, என்னோட கலர் மாறிச்சு, கௌரவம் வந்துச்சு, என்னோட பேச்சு மாறிச்சு. மனுஷனை காப்பாற்ற தேவன் மனுஷ உருவத்தில் வந்தார். தம்முடைய உண்மையான தேவ உருவத்தை அவர் என்றென்றைக்குமாய் வெறுத்து விட்டார். பாவியை காப்பாற்றுவதற்காக பாவியின் வேஷத்தில் அவர் உலகத்தில் வந்தார். அவரை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டார். நீ நரகத்தில் போக வேண்டியதில்லை. காரணம் என்ன தெரியுமா? நானும் நீயும் அனுபவிக்கின்ற நரக வேதனை அந்த இயேசு அனுபவித்தார். அவர் எல்லா கோரமான வேதனையை சகித்து அவர் சிலுவையில் தொங்கி
தன்னுடைய பிராணத்தியாகம் செய்தார். உலகத்தின் சகல ஜனத்தினுடைய பாவத்தை சுமந்தார். ஜனங்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி எவ்விதமாய் பலியாகுமோ அப்படியே மனுஷனாய் அவதரித்த இயேசு பாவிகளுக்காக பலியானார். அதை பற்றி ஒரு பக்தன் இப்படி பாடினார். நான் ஒரு சத்தமா பாடினேன். லோக பாபம் தீர்க்க பலியான தேவா ஆட்டுக்குட்டி ஆனவர். லோக பாபத்தை தீர்க்குவதற்கு பலியாகும்படி அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை போலானார். லோக பாபம் தீர்க்க பலியான தேவ ஆட்டுக்குட்டியானவர். சொந்தமான ரத்தம் சிந்தி மீட்டு இந்தளவாய் அன்பு கூர்ந்தவர். என்மேல் இந்தளவாய் அன்பு கூர்ந்தவர். சொந்தமான ரத்தம் சிந்தி மீட்டு இந்தளவாய் அன்பு கூர்ந்தவர். என்மேல் இந்தளவாய் அன்பு கூர்ந்தவர். மீட்பரேசு குரூசில் தொங்கினார். மூன்றாணி மீதில் காயமடைந்தே. மூன்றாணி மீதில் காயமடைந்தே. அந்த பாட்டை கடைசியில் அவர் பாடி முடிக்கும் போது அவருடைய புத்தி கட்டாத காரியத்தை அவர் பேசி முடிக்கிறார். எப்படி? அவங்களுக்காக பாடுறேன். கோரமாம் சிலுவை காட்சி கண்டால் கல்மானமும் உடைந்திடுதே. கோரமாம் சிலுவை காட்சி கண்டால் கல்மானமும் உடைந்திடுதே. மாயலோக ஆசை வஞ்சிக்குமே. மாயலோ உலகத்தை நேசித்து 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 அன்னைக்கு எனக்கு 19வது வயது. 19வது வயது வரை உலகம் 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 உலகத்தை மட்டும் நேசித்து வந்தேன். ஆனால் நான் வஞ்சிக்கப்பட்டேன். மாயலோக ஆசை வஞ்சிக்குமே. மாறிடாத இயேசு போதுமே என்றும். மாறிடாத இயேசு போதுமே. மாயலோக ஆசை வஞ்சிக்குமே. மாறிடாத இயேசு போதுமே என்றும். மாறிடாத இயேசு போதுமே. மீட்பரேசு குரூசில் தொங்கினார். மூன்றாணி மீதில் காயமடைந்தே. மூன்றாணி மீதில் காயமடைந்தே. அன்றைக்கு அந்த சந்தை கேட்டபோது என்னுடைய பாவத்தெல்லாம் சுமந்து தீர்த்த, என்னோட பாவத்தெல்லாம் சுமந்து தீர்க்குவதற்காக பலியாகும்படி ஒரு ஆட்டுக்குட்டியை போல் இந்த பூமியில் அவதரித்த ஆண்டவரே,
இந்த கோரமான வேதனைக்கு காரணக்காரன் நான் அல்லவோ? என்னால தானே, என்னோட பாவத்தினால தானே. எனக்காகத்தானே நீர் பாடுபட்டி. மன்னிவான், உண்மை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி அன்றைக்கு 19வது வயதில் நான் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டேன். இன்னைக்கு 71வது வயசு. அதில் இருந்து என்னை எப்படி நடத்தினார் என்பது பெரிய விஷயம். நூற்றுக்கணக்கான மக்கள்